Seventh sum. Music is played in two opposite galleries with a certain group of people. In the first gallery, a group of 4 singers were singing, and in the second gallery, 9 singers were singing. The two galleries are separated by a distance of 70 meters. Where should a person stand for hearing the same intensity of the singer's voice? Hint கொடுத்திருக்காங்க. Hint வந்து பார்த்தீங்கன்னா the ratio of the sound intensity is equal to the square of ratio of their corresponding distance. ஓகே சரி, இங்கே என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேலரிஸ் இருக்குங்களா, ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்ஸில் இருக்குது, ஓகேவா. ஸோ ஒரு கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சிங்கர் இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த கேலரி எடுத்துக்கோன்னு வச்சுங்களேன், இதில் வந்து 4 சிங்கர் இருக்காங்க. அடுத்து இன்னொரு கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கேலரியில் 9 சிங்கர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. சரி, இவங்க 2 பேருமே பாடுறாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ 2 பேருக்கும் இடைப்பட்ட கேப், அதாவது இந்த 2 கேலரிக்கு உள்ள இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, which is 70 மீட்டர். சரிங்களா. இப்போ என்ன தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஷுட் அ பர்சன் பி ஸ்டாண்டிங் ஃபார் ஹியரிங் த சேம் இன்டென்சிட்டி ஆஃப் த சிங்கர்ஸ் வாய்ஸ். அதாவது ஒரு பர்சன் இருக்காரா, இவர் வந்து எங்கே தான் கரெக்டாக நிற்கணும், இந்த 2 டிஸ்டன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேலரிக்கும் நடுவில் எங்கே தான் நின்னால் அவருக்கு இங்கேருந்து வரக்கூடிய சவுண்டும் இங்கேருந்து வரக்கூடிய சவுண்ட் ஒரே மாதிரி கேட்கணும். சரிங்களா. அப்போ அவர் எங்கேருந்து நிற்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா. உங்களுக்கே நல்லா தெரியும், அதாவது 4 சிங்கர்ஸ்னால் நம்மளுக்கு வந்து சவுண்ட் கொஞ்சமாக இருக்கும், அதுவே 9 சிங்கர்ஸ்னால் 9 பேர் கற்றுனா எப்படி இருக்கும், சவுண்ட் அதிகமாக தானே இருக்கும். ஸோ அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கிட்ட இங்கே 4 சிங்கர்ஸ் கிட்ட இருந்தால் தான் ஓரளவுக்கு வந்து ரெண்டுத்துமே ஈக்குவலாக கேட்கலாம். சரி, அது நம்மளுக்கு சரியாக தெரியாது, பட் உங்களுக்காக சும்மா ஒரு அசம்ஷனுக்காக சொன்னேன். சரிங்களா. இப்போ எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் தெரியும், இந்த 2 கேலரிக்கும் உள்ள இடைப்பட்ட கேப் வந்து எவ்வளோனா 70 மீட்டர். சரிங்களா. சரி, ஒரு வேளை அவர் இங்கே நிற்கிறாருன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டுங்களா. ஸோ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு வேளை நான் இப்போ வந்து ஒரு 20 மீட்டர் தள்ளி நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் எவ்வளோ சொல்லுவீங்க, இங்கே வந்து ரிமைனிங் வந்து 50 மீட்டர்னு சொல்லுவீங்க, கரெக்டாங்களா. பிகாஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர்னா அதுலேருந்து 20 மீட்டர் தானே கழிச்சிருவீங்க. அப்போது நான் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்தால் இங்கே வந்து என்னவாக இருக்கும், 70 மைனஸ் எக்ஸ். ஸோ புரியுதுங்களா. ஸோ வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், இந்த 4 சிங்கர் கேலரியிலேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போது அவர் 9 சிங்கர் கேலரியிலேருந்து 70 மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருப்பார். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்களா, அதாவது ரேஷியோ ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி. ஓகேங்களா. சவுண்ட் இன்டென்சிட்டினா இந்த 4 சிங்கர்ஸ் அண்ட் இந்த 9 சிங்கர்ஸ், ஓகேங்களா. இதை நம்ம ரேஷியோவில் எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ரேஷியோன்றப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, நான் இதை எஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், டிவைடட் பை இந்த 9 சிங்கர், ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்களோட ரேஷியோஸ் எடுத்திருக்கேன், அதாவது ரேஷியோ ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி. ஸோ 4 சிங்கர்ஸ் டிவைடட் பை 9 சிங்கர்ஸ், ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ரேஷியோ ஆஃப் தியர் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ். இந்த 4 சிங்கர்ஸ்லேருந்து அவர் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் தள்ளி நிற்கிறாரு, எக்ஸ் டிஸ்டன்ஸ். சரிங்களா. அதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்போது இது எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை, அதே மாதிரி இந்த 9 சிங்கர்ஸ்லேருந்து அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்காரு, 70 மைனஸ் எக்ஸ். ஸோ அதையுமே நம்ம ஸ்கொயர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அப்போ 70 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாதீங்க, சிம்பிள். நம்ம இந்த ஸ்கொயரை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு போயிடலாம், அப்போ ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். சரிங்களா. அதே சமயம் இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம டெலிட் பண்ணிடலாம். சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4/9. ஸோ இந்த ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும், விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 70 மைனஸ் எக்ஸ். சரிங்களா. ஸோ அப்போ ஸ்கொயர் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா இது என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து என்னது 2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து பார்த்தீங்கன்னா 3, which is equal to x by 70 minus x. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ், ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணாலே என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும், ஓகேங்களா. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிட்டிவ் வேல்யூக்கு எடுத்துக்கோமா. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ வந்து 2/3 is equal to x by 70 minus x. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 140 minus 2x is equal to 3x. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 5x is equal to 140னா அப்போ x is equal to 28. ஸோ எக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் தானே. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து யூனிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 28 மீட்டர். ஓகே சரி, இன்னொரு வந்து நம்ம மைனஸ் சைனோட வச்சு செக் பண்ணலாமா. ஸோ மைனஸ் 2/3 is equal to x by 70 minus x. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ் 140 ப்ளஸ் 2x is equal to 3x. அப்போ பார்த்தீங்கன்னா minus 140 is equal to இந்த 2x equal to consider போகிறப்போ 3x minus 2x which is x. ஸோ x is equal to minus 140. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குமா, கண்டிப்பாக இருக்காது, அதனால் அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ x is equal to 28 மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காரு, 4 சிங்கர்ஸ் வந்து தள்ளி 28 மீட்டர் தள்ளி இருக்காரு. அதே சமயம் இங்கேருந்து எவ்வளோ தள்ளி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 minus 28 பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 52 மீட்டர். சரிங்களா. ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வேர் ஷுட் அ பர்சன் ஸ்டாண்ட் ஃபார் ஹியரிங் த சேம் இன்டென்சிட்டி ஆஃப் சிங்கர் வாய்ஸ். அப்போ நம்ம ஆன்சர் என்ன சொல்லலாம்,
அதாவது distance from 4 finger gallery வந்து பார்த்தீங்கன்னா அந்த person எவ்வளோ தூரம் தள்ளி நிற்கணுமா from 4 finger gallery should be 28 meter and from 9 finger gallery வந்து அவர் வந்து 42 மீட்டர் தள்ளி நின்னார்னா தான் அவருக்கு வந்து சேம் இன்டென்சிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 8th sum. There's a square field whose side is 10 meter. A square flower bed is prepared in its center, leaving a gravel path all around the flower bed. The total cost of laying the flower bed and graveling the path at rupees 3 and rupees 4 per square meter respectively is rupees 364. Find the width of the gravel path. Okay. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குங்களா. ஓகேங்களா? அதோட டைமென்ஷன் வந்து 10 மீட்டர். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு. இதோட டைமென்ஷன் வந்து 10 மீட்டர். ஸோ ஒரு சைடு 10 மீட்டர்னால் இது ஒரு ஸ்கொயர் தானே, அப்போது எல்லா சைடுமே 10 தான் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃப்ளவர் பெட். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃப்ளவர் பெட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சென்டரில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃப்ளவர் பெட்டுன்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை சுற்றி இது கிராவல் பாத் மாதிரி விட்டுட்டாங்க. இதை சுற்றி இது நடப்பாத மாதிரி அப்படியே விட்டுருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the total cost of laying the flower bed and graveling the path at rupees 3 and 4. அதாவது ஸோ இந்த ஃப்ளவர் பெட்டையும் இந்த கிராவல் பாத்தையும் அவங்களுக்கு வந்து லே பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 rupees. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து இது வந்து டோட்டலாக சம் ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதில் பர்டிகுலராக ஒரு ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு எடுத்துகிட்டேன்னு வச்சுங்களேன். இந்த ஃப்ளவர் பெட்டுக்கு வந்து 3 rupees ஆகும். அண்ட் இந்த கிராவலிங் பாத்துக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 rupees ஆகும். சரிங்களா? அப்போது இதோட டோட்டலாக லேயிங் காஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே சேர்த்து லே பண்ணுறது காஸ்ட் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, விச் இஸ் 364 rupeesனு. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த விட்த் ஆஃப் த கிராவல் பாத். ஸோ கிராவல் பாத்துன்றது என்னது? இந்த க்ரீன் கலரில் ஏரியா தானே. ஸோ இதோட விட்த்து தான் கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த விட்த்து. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து இதோட இந்த ஸ்கொயர் ஃபீல்டோட டோட்டல் ஏரியா கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இன்டூ பிரெத். ஸோ லென்த் வந்து என்னது? 10, பிரெத்தும் 10, விச் இஸ் ஈக்குவல் டு 10 into 10 இஸ் 100 மீட்டர் ஸ்கொயர். ஸோ யூனிட்ஸ் எல்லாமே மீட்டரில் கொடுத்தனால மீட்டர். ஸோ ஏரியான்றதுனா அது வந்து ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃப்ளவர் பெட். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ஃப்ளவர் பெட் வந்து ஏரியா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. சரிங்களா? நான் இதோட டைமென்ஷன் வந்து இதான ஒரு ஸ்கொயர் தான். சரிங்களா? ஸோ நான் அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதோட ஒரு சைடு வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ண போகிறேன். அப்போ இன்னொரு சைடு என்னவாக இருக்கும்? அதுவும் எக்ஸாக தான் இருக்கும், இதுவும் எக்ஸாக தான் இருக்கும், இதுவுமே எக்ஸாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? பிகாஸ் இது ஒரு ஸ்கொயர், ஆல் சைட்ஸ் வில் பி ஈக்குவல். சரி, அப்போது இந்த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃப்ளவர் பெட் என்னவாக இருக்கும்? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃப்ளவர் பெட். ஓகேங்களா? ஸோ இதோட ஏரியா வந்து என்னது? லென்த் இன்டூ பிரெத், விச் இஸ் எக்ஸ். லென்த்தும் எக்ஸ், பிரெத்தும் எக்ஸ், விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஏரியா ஆஃப் கிராவல் பாத் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது ஏரியா ஆஃப் கிராவல் பாத் அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதோட டோட்டல் ஏரியா, அதாவது இந்த ஸ்கொயர் ஃபீல்டோட டோட்டல் ஏரியாவிலேருந்து ஃப்ளவர் பெட்டோட ஏரியாவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரிமைனிங் வந்து இந்த ஏரியா ஆஃப் த கிராவல் பாத் கிடைக்குங்களா? ஸோ அப்படி தான் நம்ம பண்ணணும். அப்போது இந்த டோட்டல் ஏரியா, ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீல்டோட டோட்டல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 100. ஓகேங்களா? மைனஸ் இந்த ஸ்கொயர் ஃப்ளவர் பெட்டோட ஏரியாவை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு இந்த க்ரீன் போர்ஷனோட ஏரியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் ஏரியா ஆஃப் த கிராவல் பாத். ஓகேவா? சரி, இப்போ வந்து லேயிங் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ளவர் பெட் லே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 3 rupees ஆகுதுங்களாம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து 10க்கு 10 ஒரு ரூம். ஓகேவா? ஒரு 100 square feet ஏரியா ரூம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ரூமில் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லே பண்ணுறதுக்கு, ஸ்டோன் லே பண்ணுறதுக்கு சார்ஜஸ் எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 rupees கேட்குறான்னு வச்சுங்களேன். அப்போது டோட்டலாக எனக்கு வந்து இந்த 100 square feetக்கு எவ்வளோ ஆகும்? என்ன பண்ணுவீங்க? இந்த 100 into 10 போடுவீங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 1000 rupees ஆகும் அப்படின்னு சொல்வீங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லேயிங் ஸ்கொயர் ஃப்ளவர் பெட்.
ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ஃப்ளவர் பெட் நம்ம லே பண்ணுறதுக்கு காஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டோட்டல் ஏரியாவோட நம்ம அந்த ருப்பீஸை மல்டிப்ளை பண்ணுவோமா இல்லையா. அப்போது இந்த ஸ்கொயர் ஃப்ளவர் பெட்டோட டோட்டல் ஏரியா வந்து எக்ஸ் ஸ்கொயர், அதோட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கான ரேட்டை வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா. அப்போது 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அப்போ உங்களுக்கு வந்து அதோட டோட்டல் ஏரியா காஸ்ட் கிடைக்கும். கரெக்டுங்களா. சரி, அடுத்து அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லேயிங் கிராவல் பாத். ஸோ கிராவல் பாத் லே பண்ணுற காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா அதோட நம்ம என்ன பண்ணணும், இந்த 4 rupees மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. 4 இன்ட்டு 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த கிராவல் பாத்தையும் இந்த ஃப்ளவர் பெட்டையும் லே பண்ணுற சார்ஜஸ் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, விச் இஸ் 364. அதாவது இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து 364ன்னு டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா, அதாவது 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 364. சரிங்களா. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம் நம்ம. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, அதோட டைமென்ஷன் வந்து 10 இன்ட்டு 10. சரிங்களா. இதோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃப்ளவர் பெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதோட டைமென்ஷன்ஸ் கொடுக்கல, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா. அண்ட் இதை சுற்றி ஒரு கிராவல் பாத் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு திங்கை வந்து நம்ம இதோட டோட்டல் ஏரியா என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இந்த டோட்டல் ஏரியா. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃப்ளவர் பெட்டோட டோட்டல் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் விச் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா. அப்போ இந்த கிராவல் பாத்தோட ஏரியா என்னவாக இருக்கும், நம்ம இந்த டோட்டல் ஏரியாவிலேருந்து இந்த ஸ்கொயர் ஃப்ளவர் பெட்டை நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த கிராவல் பாத் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் லேயிங் வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 3 rupees இந்த ஸ்கொயர் ஃப்ளவர் பெட் லே பண்ணுறதுக்கு, அண்ட் வந்து இந்த கிராவல் பாத் லே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 4 rupees கேட்குறாங்களாம். சரிங்களா. இங்கே அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு 100 square feet ரூம் ஏரியாக்கில் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து 10 rupeesனா அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆகும் அந்த 100 square feet ஏரியாவுக்கு, 100 இன்ட்டு 10 தானே பண்ணும். அதே தான். ஸோ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 3 rupeesனா அப்போ டோட்டலாக எவ்வளோ ஸ்கொயர் ஏரியா இருக்குது, இந்த ஃப்ளவர் பெட்டுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஏரியா இருக்குது, அதனால 3x ஸ்கொயர்னு போட்டுட்டேன். அதே மாதிரி தான் இதுக்கு கிராவல் பாத்துக்கும் 4 இன்ட்டு அதோட ஏரியாவோட ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. லாஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த டோட்டல் காஸ்ட். ஸோ இது ரெண்டுத்தையுமே லே பண்ணுற டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 364 ஆகும்னு சொன்னாங்க. அதனால் இது ரெண்டுத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா. சரி, இப்போ சால்வ் பண்ணுவோமா. 3x ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 4 உள்ள ப்ராடக்ட் பண்ணலாமா, அப்போ 400 மைனஸ் 4x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 364. இப்போ இந்த 364 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ 400 மைனஸ் 364 அண்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் வந்து என்னது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு வரப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். சரிங்களா. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400 மைனஸ் 364 இஸ் 36. சரிங்களா. அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் போகிறப்போ ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 விச் இஸ் plus or minus 6. ஓகே, நம்மளுக்கு வந்து மைனஸ் சைன் எடுக்க முடியுமா, பிகாஸ் டிஸ்டன்ஸ் கான் பி நெகட்டிவ். ஸோ எக்ஸ்ன்றது வந்து என்னது, நம்ம ஒரு டிஸ்டன்ஸை தானே எடுத்திருக்கோம், அது வந்து கான் பி நெகட்டிவ், அதனால் நம்ம ப்ளஸ் சைன் மட்டும் தான் எடுத்துக்கணும். சரிங்களா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. யூனிட்ஸ் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்னு கொடுத்துருக்கனால நம்ம மீட்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம். சரிங்களா. அப்போ இந்த ஸ்கொயர் ஃப்ளவர் பெட்டோட டைமென்ஷன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர். சரிங்களா. பட் ஆனால் நம்மளை கேட்டிருக்கிறது வந்து இந்த விட்த் ஆஃப் த கிராவல் பாத் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட விட்த்து தான் கேட்டிருக்காங்க. அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். அதாவது நம்மளுக்கு வந்து இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியுதா, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னது 10 மீட்டர் அண்ட் அதோட இடைப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். ஸோ இது வரைக்கும் இது 6 மீட்டர். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஏரியா தானே. அப்போது இந்த சைடு என்ன டைமென்ஷன்ஸ் இருக்கோ அதே தான் இந்த சைடும் இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இது மூணுத்தையுமே இந்த 3 பேராமீட்டரும் ஆட் பண்ண போகிறேன். அதாவது w ப்ளஸ் 6 ப்ளஸ் w, அதுதானே இந்த டோட்டல் லென்த் கிடைக்கும். அதாவது இந்த w ப்ளஸ் இந்த 6 ப்ளஸ் இந்த w, அதுதானே நம்மளுக்கு இந்த டோட்டல் லென்த் மாதிரி கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இங்கே டோட்டல் லென்த் கொடுத்துருக்காங்க 10 மீட்டர். ஸோ அந்த 10 ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்போ w ப்ளஸ் w வந்து என்னது 2w ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ இந்த 6 ஈக்குவல் டு கன்சைட் போகிறப்போ 2w இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 6 விச் இஸ் ஈக்குவல் டு 2w ஈக்குவல் டு 4. அப்போ w ஈக்குவல் டு என்னது 2. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது வந்து விட்த் தான் கேட்டிருக்காங்க. அப்போ விட்த் நம்மளுக்கு கிடச்சிருக்கு விச் இஸ் 2 மீட்டர். சரிங்களா. ஸோ த விட்த் ஆஃப் த கிராவல் பாத் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர்.
Ninth sum, the hypotenuse of a right triangle. Ninth sum, the hypotenuse of a right angled triangle is 25 centimeter and its perimeter is 56 centimeter. Find the length of the smallest side. ஓகே, ஸோ இங்கே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதோட ஹைப்போட்டன்யூஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட பெரிமீட்டர் வந்து 56 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதோட ஹைப்போட்டன்யூஸ் சைடுன்னு சொல்கிறப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? அதாவது இந்த 90 டிகிரின்னு வச்சுங்களேன். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைப்போட்டன்யூஸ் சைடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதோட சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? விச் இஸ் 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பெரிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர்னு என்னது? அதோட பவுண்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 சைடும் ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போது எனக்கு வந்து ஒரு சைடு தான் தெரியுது, மீதி இருக்கக்கூடிய 2 சைடும் எனக்கு என்னன்னு தெரியல. அதனால் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, அண்ட் இந்த சைடு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போது ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடு. இது 2 சைடில் ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து எது வேல்யூ கம்மியாக வருதோ அந்த சைடு வந்து எவ்வளோ அப்படின்றத சொல்லுங்கன்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த நான் ட்ரையாங்கிளை நேம் பண்ணுறேன். இது ஏ, இது பி, அண்ட் இது வந்து சி. சரி, இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர் வந்து 56ன்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஸோ பெரிமீட்டர்னு என்னது? இந்த 3 சைடு ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் பெரிமீட்டர். அப்போது நான் இந்த 3 சைடு ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு சைடு எக்ஸ், செகண்ட் சைடு ஒய், அண்ட் தேர்ட் சைடு வந்து 25. இது 3த்தையும் ஆட் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சு? 56 கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 56 மைனஸ் 25. அப்போது x plus y is equal to 56 minus 25 is 31. சரி, எனக்கு ஒரே ஒரு பேராமீட்டராக வச்சுக்கலாம். அப்போ நான் in terms of xல வைக்கிறேன். ஸோ y ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போயிடுறேன். அப்போது 31 மைனஸ் ஒய்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 31 மைனஸ் ஒய்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் 1 வச்சுருக்கோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், இது ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? பித்தோகரஸ் தியரம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நம்ம ஏன் பித்தோகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோன்றதுக்கான ரீசன் சொல்லணும். பிகாஸ் ஆங்கிள் பி இஸ் 90 டிகிரி. ஸோ அதனால் நம்ம பித்தோகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ யூஸிங் பித்தோகரஸ் தியரம். ஸோ என்னது? அதாவது பித்தோகரஸ் தியரம் படி என்னது? ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் 2 சைட்ஸ். அப்போது என்ன சொல்வீங்க? ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஸோ ஏசின்றது வந்து என்னது? இங்கே 25. ஸோ 25 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபியோடது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி வந்து ஒய் ஸ்கொயர். அப்போ 25 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 625 இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 31 மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரிங்களா? இது வந்து பாருங்கள், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா நம்ம? அப்போ பார்த்தீங்கன்னா 625 இஸ் ஈக்குவல் டு 31 ஸ்கொயர் பண்ணுறப்போ உங்களுக்கு 961 கிடைக்கும். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2ab வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 62y. ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குங்களா? ஸோ அதை எழுதிடுங்க. ஸோ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ லைக் டர்ம்ஸ் ஆட் பண்ணலாம். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து என்னது? 2y ஸ்கொயர். ஓகேவா? மைனஸ் 62y ப்ளஸ் இதை சப்ராக்ட் பண்ணுறப்போ 961 மைனஸ் 625 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 336 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இந்த பாருங்கள், இந்த ஹோல் டைம் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறோமோ ஈஸியாக தானே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஹோல் டைம் பார்த்தீங்கன்னா 2 மல்டிபிளாக இருக்குது. நான் அப்போ அதை டிவைட் பண்ணிட்டுங்களா? ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 31y ப்ளஸ் 168 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் ப்ராடக்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்வீங்க? அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் விச் இஸ் 168 அண்ட் சம் டேர்ம் வந்து என்னது? இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் விச் இஸ் மைனஸ் 31. ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஸோ 168 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் போடுங்க விச் இஸ் 8 4. அகைன் 2 போட்டிங்கன்னா 4 2 2 2 1 3 7 7 1. 2 to 4 4 to 8. 8 21 ஒரு காம்பினேஷன் வைப்போமா? ஸோ 8 21 வச்சிங்கன்னா வராது உங்களுக்கு.
பிகாஸ் 29 தான் ஆட் பண்ணுறப்போ வரும். ஸோ அடுத்து வேறு என்ன காம்பினேஷன் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2 4, 4 2 8, 8 3 24, 24ம் 7 ஆட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு 31 கிடைக்கும். அப்போது இது ரெண்டு காம்பினேஷன் எடுத்துக்குவோம் சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 24 வந்து ஒரு டேர்ம் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ அப்போது இது ரெண்டுத்துக்குமே மைனஸ் சைன் போட்டிங்கன்னா ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு -31 கிடைக்கும் அண்ட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ +168 கிடைக்கும் சரிங்களா. அப்போது y ஸ்கொயர் -24y -7y plus 168 is equal to 0. ஓகே, அப்போ இது ரெண்டுத்துலேருந்து என்ன காமன் எடுக்க முடியும்? y மட்டும் தான் காமன் எடுக்க முடியும். ஸோ y நான் எடுத்துட்டேன்னா ரிமைனிங் வந்து y -24 கிடைக்கும். மைனஸ் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா 7 காமன் எடுக்கலாம். ஸோ -7 நான் காமனை வெளில எடுத்தால் ரிமைனிங் வந்து y -24 கிடைக்கும், which is equal to 0. ஸோ இது ரெண்டு டேர்ம்லையுமே பாருங்கள் y -24 ஒன்று காமனாக இருக்கா, அது வெளியில் எடுத்துடலாம். அப்போது ரிமைனிங் வந்து என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு y இருக்கும் அண்ட் இங்கே ஒரு -7 இருக்கும். ஸோ y -7 is equal to 0. அப்போ நம்மளுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு. ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஈக்குவல் டு 0 போடலாமா? அப்போ y -24 is equal to 0னா y is equal to 24. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா y -7 is equal to 0னா y equal to 7. ஸோ அப்போ ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ஒரு வேல்யூ இது நெகட்டிவாக இருந்தால் இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணியிருக்கலாம், பிகாஸ் டைமென்ஷன்ஸ் கான் பி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ரெண்டுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடச்சிருக்கனால நம்மளுக்கு ரெண்டு கேசஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுக்கு வந்து y வந்து 24 இருக்கப்போ x என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ when y is equal to 24, ஸோ ரெண்டு சொல்யூஷன் கிடச்சனால ஒவ்வொரு சொல்யூஷனும் நம்ம செக் பண்ணோம். when y is equal to 24 நம்ம இந்த ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணலாம். அதாவது x is equal to என்ன கொடுத்துருக்காங்க, 31 minus y தானே. ஸோ அப்போ x will be equal to 31 minus y ஓட இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், which is equal to 7 கிடைக்கும். ஓகேங்களா. அதுவே when y is equal to நம்ம 7ன்னு எடுத்துக்கிட்டோன்னா x வந்து என்ன கிடைக்கும்? ஸோ x is equal to 31 minus 7 which is equal to 24. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அதாவது நீங்கள் y வந்து 24ன்னு எடுத்திங்கன்னா x வந்து 7 கிடைக்கும். அதுவே y வந்து 7 எடுத்திங்கன்னா x வந்து 24 கிடைக்கும். அவங்க கேட்டிருக்குது வந்து என்னது? find the length of the smallest side. ஸோ இதில் ரெண்டுத்துலையுமே எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ? 7ன்றது தானே ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ நீங்கள் அதை மட்டும் சொன்னால் போதும். ஸோ the length of the smallest side is என்னது? ஸோ the length of the smallest side is, ஸோ என்ன கண்டுபிடிச்சோம்? 7. ஸோ இங்கே வந்து எல்லாமே in terms of சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால இதையும் சென்டிமீட்டரில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ the length of the smallest side is equal to 7 centimeter. ஸோ இதுதான் ஆன்சர்.